நடக்கக்கூடிய போரில் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், பெட்ரோல் டீசல் இல்லாமல் வாகனங்கள் அப்படியே நிப்பாட்டி வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். ஆனால் சீனாவில் அப்படிப்பட்ட ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அவங்க ஈவிக்கு மாறி ரொம்ப காலமாச்சு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், பவர் ஆஃப் சைபீரியா அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாகவும் பார்க்கப்படுது. இந்த சைபீரியாவினுடைய நாட்டில் இருந்து அவங்களுக்கு குழாய் மூலியமாக சீனாவுக்கு எண்ணெய் வந்து சேர்ந்துடும். ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வரணும் அப்படிங்கிற அவசியம் கூட அவங்களுக்கு கிடையாது. சீனாவினுடைய ஒட்டுமொத்த தேவைகளில் 50% மேலே ஃபுல்ஃபில் பண்ணுறது சைபீரியா குழாய்கள் மூலியமாக கிடச்சிருது. பட் ஜப்பான், கொரியா மாதிரியான நாடுகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவங்க தீவு கூட்டமாக இருக்காங்க. ஸோ மின்சார வாகனங்களுடைய எழுச்சியால் சீனா கொரோனா பீரியட் மாதிரியே இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த முக்கோண போரில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு, சந்தைகளில் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. சீனா இதில் மட்டும் கெத்து இல்லைங்க. சீனா தன்னோட மலைகள், பேரிடர் பகுதி, இது எல்லாத்துலேயுமே, போர் முனைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆபத்தான ஒரு இடம்னா ஒரு ஹெலிகாப்டரையே தூக்கக்கூடிய அளவிற்கு 600 கிலோ வரையிலான எடையை சுமந்து செல்லக்கூடிய ட்ரோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரோனை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு காமிக்கிறாங்க.